குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.3ல 8th சம்ம. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ ஆன் ₹5,000 ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் அட் 2% per annum if the interest is compounded half yearly. என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் கேட்டிருக்கிறான். எதுக்கு? சிஐக்கும் எஸ்ஐக்கும் என்ன அமௌண்ட்டு 5,000 ஒரு வருஷத்துக்கு, அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2% per annum கொடுத்துருக்கான். இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு கேட்டிருக்கான். சரிங்களா? அப்போ சொல்யூஷன் எழுதிக்கங்க. 8th சம்மு. பிரின்சிபல் P ஈக்குவல் டு 5,000. நெக்ஸ்ட் டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா N ஈக்குவல் டு 1 இயர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R ஈக்குவல் டு 5% per annum. ஹாஃப் இயர்லி அப்படின்னா பாதி இல்லைங்களா? அப்போ என்ன வரும்? R/2%. அப்போ 2/2%னா இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 1%. இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா சிஐக்கும் எஸ்ஐக்கும் ஹாஃப் இயர்லிக்கு பார்த்தீங்கன்னா P இன்ட்டு R/100 பவரில் 2n. ஓகேங்களா? அப்போ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான்? 5,000. ப்ராக்கெட்டில் ஆரோட வேல்யூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்? 1 கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? அப்போ 1/100 பவரில் 2 எத்தனை வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு. அதனால 1ன்னு போட்டுக்கோ. ரைட்டா? அப்போ என்ன வரும்? 5,000 ப்ராக்கெட்டில் 1/100 பவரில் என்ன ஆகும்? 2 × 1 2ங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 5,000 இன்டூ ஸ்கொயரில் இருக்கு இல்லைங்களா? அதனால 1/100 இன்டூ 1/100. ஓகேங்களா? 1/100. அப்போ இந்த 00 கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கே 00 கேன்சல் பண்ணிக்க. திரும்ப சிங்கிள் ஜீரோ. இதை அடித்தா 5th டேபிளில் ஒரு டைமு, இது 2. அப்போ என்ன வரும்னா 1/2ன்னு வந்துருக்கும் இல்லைங்களா? அப்போ 1/2னா என்னது? 0.50 ருபீஸில். சரிங்களா? அப்போ சிஐ மைனஸ் எஸ்ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.50.